ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெந்தயக்கீரை வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். வெந்தயக்கீரை, உருளைக்கிழங்கு, கொத்துக்கறி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தயக்கீரையை நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப காம்பு போட்டிங்க அப்படின்னா வெந்தயக்கீரை கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு காம்பு ஒட்டை நறுக்காமல் லைட்டாக விட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு கறிக்கடையில் மட்டன் ஷாப்பில் நீங்கள் கொத்துக்கறின்னு கேட்டாலே அவங்க கொத்துக்கறி கொடுப்பாங்க. அந்த கறி தான் நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கையும் ஃபைனாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் கடாய் வச்சுட்டேன். கடாய் வச்சு இது எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வெடிக்க விட்டுடலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கறி எடுத்திருக்கேன், அதாவது கொத்துக்கறி தனியாக எடுத்திருக்கேன். கறியோட எலும்பு கொஞ்சம் சேர்ந்த மாதிரி அந்த கறியும் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நீங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி கறி வேணும், நீங்கள் அது மாதிரி எலும்போடு சேர்ந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொத்துக்கறியும் நான் சேர்த்துக்கிறேன். அதில் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லா மசாலாவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் முன்னாடியே கொஞ்சம் அதிகமாக சால்ட் போட்டுட்டேன், என் டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு. ஸோ எனக்கு சால்ட்டு தேவை கிடையாது. உங்களுக்கு சால்ட் வேணால் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா, இப்போ கறி வேகத்துக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸ் கழித்து தான் நான் இந்த உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணுறேன். கறி வெந்ததுக்கப்புறம் தான் நான் உருளைக்கிழங்கு அதில் சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு வேகத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அது டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க, வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு போட்டு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. 10 or 15 மினிட்ஸ் உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெந்தயக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். அதில் கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா குக் ஆகட்டும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.